இந்தாம்மா, இதை நீ செலவுக்கு வச்சுக்க. இப்போதைக்கு இவ்வளவுதான் புரட்ட முடிஞ்சது. மாமா அதெல்லாம் வேணாம், என்கிட்ட பணம் இருக்கு. உன்கிட்ட இல்லைங்கிறதுக்காக இதை நான் தரலம்மா, என்கிட்ட இருக்குங்கிறதுக்காகவும் இதை தரல. உன் மேல இருக்கிற அக்கறையில தான் தர்றேன். இதை நீ வாங்கிக்கிட்டா எனக்கு ஒரு திருப்தி இருக்கும். இல்ல மாமா. இங்க பாருமா, கயல் எப்படியோ அதே மாதிரி நீயும் என் பொண்ணு மாதிரி தான்மா. என்ன அப்படி யோசிக்கிற? உன்னைய மட்டும் இல்லை, மதினியும் எங்கள் அப்பா மருமகளா இல்லை மகளாக தான் நினைக்கிறாரு. வாங்கிக்கோ. வாங்கிக்கம்மா. வாங்கிக்கோ மீனாட்சி. இந்த கொஞ்ச காசை வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு எனக்கு தெரியுமா. இருந்தாலும் நாங்க எப்பவுமே உனக்கும் தேன்மொழிக்கும் சப்போர்ட்டா இருப்போம்னு சொல்றதுக்காக தான்மா. அப்படியே எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு 500 ரூபாய் கிடைக்குமா? ஏய், என்ன கமிஷன் காசு அடிக்க பார்க்குறியா? பட. ரொம்ப சந்தோஷம் மாமா. உங்க அன்பும் ஆசீர்வாதமும் எங்களுக்கு எப்பவுமே வேணும். நிச்சயமாமா, என் ஆசீர்வாதம் எப்பவும் உங்களுக்கு இருக்கும். சரிப்பா, போதும், லேட் ஆகுது. உட்காருங்க. வாங்க மீனாட்சி. இந்தாங்க குடிங்க. தேங்க்ஸ். இந்த ரூம் தான், டபுள் காட் இருக்கு. நீங்க இந்த பெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ரூம் என்ன இவ்ளோ பெருசா இருக்கு? ஃபீஸ் அதிகமா இருக்குமோ? இல்லடி, ஃபீஸ் ரொம்ப கம்மி தான். மற்ற இடத்துக்கு போனா பே அதிகமா கேட்பாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் கம்மி தான். ஓ. மீனாட்சி, உங்களுக்கு இங்க ஓகேவா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ரோட்ல தான் நின்னுட்டு இருந்தேன். இது எனக்கு மாளிகை மாதிரி. ஃபீஸும் அதிகமா இல்ல, கம்மியா தான் இருக்கு. எனக்கு இன்னும் ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் வேற இருக்கு. உங்களுக்கு வேற ஏதாவது வேணா சொல்லுங்க, கடை பக்கத்துல தான் இருக்கு. திங்ஸ் எது வேணாலும் வாங்கிக்கலாம். பஸ் ஸ்டாண்ட் வந்து இங்க இருந்து 500 மீட்டர் போனா இருக்கு. சோ மேக்ஸிமம் எல்லாமே அவைலபிள் இருக்கு. வேற ஏதாவது தேவைப்பட்டா என்கிட்ட சொல்லுங்க. ஓகே, தேங்க்ஸ். நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா? எங்க, எப்படியும் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. நைட்டு ஃபுல்லா ரூம் தேடி சுத்திட்டு இருந்தாங்க. அது வந்து கேன்டீன்ல டிஃபன் ரெடியாக டைம் ஆகும். ஆனா டீ போட்டிருப்பாங்க. நான் போய் உங்க 2 பேருக்கு எடுத்துட்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ் கயல். நீ மட்டும் கரெக்டான நேரத்துல என்னை கூட்டிட்டு வரலன்னா நான் எங்க போயிருப்பேன்னு எனக்கே தெரியல. ஐயோ பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு? நம்ம எப்படியும் எல்லாம் ஒரே ஃபேமிலி தானே. இன்னைக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ணா இன்னொரு நாள் நீங்க எனக்கு வேற ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? கண்டிப்பா பண்ணுவேன். இருந்தாலும் இந்த டைம்ல நீ எனக்கு பண்ணிருக்கிறது ரொம்ப பெரிய ஹெல்ப். தேங்க்ஸ். ஆனா இந்த தேங்க்ஸ நீங்க ஜீவாக்கு தான் சொல்லணும். அவன் தான் எனக்கு கால் பண்ணி உன் ஃப்ரெண்டு யாராவது ஹாஸ்டல்ல தங்கி இருந்தா உடனே சொல்லுன்னு கேட்டான். ஹலோ, சொல்லு தேனு. மீனாட்சி, நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். ஜீவா வந்து நீ ஹாஸ்டல்ல தங்கியிருக்கேன்னு சொன்னதும் தான் எனக்கு நிம்மதியே வந்துச்சு. நீ பயப்படாத. நான் கயலோட ஃப்ரெண்டு தங்கி இருக்கிற ஹாஸ்டல்ல தான் இருக்கேன். கயலும் இங்க தான் இருக்கா. அவகிட்ட கூட அக்கா பேசணுமா? கொடுங்க. ஹலோ, சொல்லுங்க நீ. ரொம்ப தேங்க்ஸ் கயல. ஐயோ பரவாயில்ல, இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ்? என் ஃப்ரெண்டும் இந்த ஹாஸ்டல்ல தான் இருக்கா. ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்ட
நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. நானும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்னு அம்மா கிட்ட ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ம் சரி கையில. ம் இந்தாங்க. சொல்லு தேனு. மீனாட்சி, உனக்கு அங்க வசதியா இருக்கா? எதுவும் சிரமமாலாம் இல்லையே? எனக்கு ஒரு சிரமமும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். இவ்ளோ சீக்கிரம் கால் பண்ணிருக்க, அப்ப நீ தூங்கவே இல்லையா? ஏய், நீ வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கும்போது எனக்கு மட்டும் எப்படி தூக்கம் வரும்? அக்கா, அதான் இப்போ ஒரு இடம் கிடைச்சிருச்சுல்ல, கொஞ்ச நாள் இங்க இருக்கேன். ஃபீஸும் ரொம்ப, அம்மா எந்திரிக்கிறதுக்குள்ள நான் வெளியே வீடு பாத்துருவேன்க்கா. மீனாட்சி, நான் சொல்றேன், அதை கேளு. நீ கல்யாணத்தை தள்ளி போடாம இப்பவே பாதுகாப்பான ஒரு இடத்துல இருக்கலாம். அந்த ஆதியும் கேட்டுட்டு தானே இருக்காரு. இல்ல தேனு, என்னால இப்ப கல்யாணத்தை பத்திலாம் யோசிக்கவே முடியாது. அம்மாக்கு சரியாகட்டும், அதுக்கப்புறமா கல்யாணத்தை பத்திலாம் பேசிக்கலாம். அதுக்குன்னு எவ்வளவு நாள் இப்படி இங்க தங்கியிருப்ப? பேங்க் எக்ஸாம் எழுதியிருக்கேன், நான் அதுல கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன். சீக்கிரமே இன்டர்வியூ இருக்கும், அதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இந்த இடம் எனக்கு போதும். எனக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நான் ஒரு நல்ல வீடா பாத்துக்கிறேன். இப்ப எதுக்கு நீ பேங்க் எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ணி வேலைக்கு போகணும்? நீயே பல பேருக்கு வேலை கொடுக்குற இடத்துல இருக்க மீனாட்சி, எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டு படிக்கணும்? அதெல்லாம் வேஸ்ட். ஒரு பொண்ணுக்கு படிக்கிறது எதுக்குமே வேஸ்ட் ஆகாது. அவளோட படிப்பும் வேலையும் மட்டும்தான் அவளுக்கு கடைசி வரைக்கும் நிரந்தரம். எங்களை மாதிரி பொண்ணுங்களை காப்பாத்துறதே நாங்க படிச்ச படிப்பு மட்டும்தான். எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன நினைச்சு நீங்க கவலைப்பட வேணாம், என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும். டைம் ஆச்சு, நான் ஆஃபீஸ்க்கு போகணும். லேட்டா போய் எனக்கு பழக்கம் இல்லை. சரி சரி சரி, ரொம்ப நேரம் உன் டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஆனா ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லு. நம்ம கல்யாணத்தை பத்தி நீ ஏதாவது யோசிச்சியா? என் கல்யாணத்தை எப்ப பண்ணணும்னு முடிவு பண்றது என்னோட உரிமை ஆதி. என்னால இப்ப கல்யாணத்தை பத்தியே யோசிக்க முடியாது. எனக்கு அதை விட முக்கியம் என் அம்மா தான். அவங்களுக்கு சரியாகட்டும். அவங்க வந்து என்ன சொன்னாலும் நான் கேட்கறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். ஆனா இப்ப இந்த கல்யாணத்தை பத்தி பேசாதீங்க ப்ளீஸ். நான் கிளம்புறேன். சரி சரி மீனாட்சி, அட்லீஸ்ட் நான் உன்னை கூட்டு போய் டிராப் பண்றேன். இல்ல, நான் ஆட்டோல போயிடுறேன். தேங்க்ஸ்.